Hey family, welcome back to the channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல கார் vlog தாங்க பார்க்க போறீங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் கார் தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ எடுத்து வந்திருக்கோம். அண்ட் பாத்தீங்கன்னா நம்ம கையில அம்பாசிடர் தாங்க இருக்கு. அண்ட் நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா அந்த கார் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ரிவ்யூ கிடைக்குமான்னு. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு மூலியமா நமக்கு இந்த கார் ரிவ்யூ கிடைச்சிருச்சுங்க. அண்ட் சேனல் யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப சேனல் ப்ரொடியூஷன் வரும். இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு மேல வெயிட் பண்ணா வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபேமே ஸோ காரோட லுக் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா TN46 ரெஜிஸ்ட்ரேஷன், அதுவும் பார்த்தீங்கன்னா ஏ ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அந்த காரோட மாடல் கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆவீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2000 மாடலுங்க. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 24 இயர்ஸ் ஓல்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இன்னும் மெயின்டைன் பண்ணி நம்ம ஃப்ரெண்டு தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா உள்ள உட்காந்துருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஒரு பிஸி ஷெடியூலையும் பார்த்தீங்கன்னா கார் எடுத்து வந்து நமக்காக ரிவ்யூ கொடுத்துட்டாரு. அண்ட் ஃப்ரண்ட்ல இதாங்க லுக்கு. ஸோ சூப்பராக இருக்குல்ல அந்த விண்டேஜ் ஃபீல் பார்க்கறதுக்கு. அந்த ரவுண்டட் ஹெட்லாம்ப்ஸு அண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் பல்ப்ஸ் தான் வரும். அண்ட் இண்டிகேட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜனில் தான் வருது. அண்ட் சின்னதாக அழகாக க்யூட்டாக ஒரு பம்பர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ரேடியேட்டர் செட்டப் அந்த கிரில்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கிரில் செட்டப் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு நல்லா இருக்குல்ல. ஸோ TN46 ஏ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் பெரம்பலூர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கும் போது வாங்கின வண்டிங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கிடைச்சிருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப் இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இதோட பில்ட் குவாலிட்டி. ஸோ அம்பாசிடர்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா கேக்குதா அந்த சத்தம். ஸோ பயங்கரமான பில்ட் குவாலிட்டி. இப்போ இருக்கிற கார்லாம் என்னங்க, இந்த காருக்கு முன்னாடி என்னதான் அது சேஃப்டி ரேட்டிங்ஸில் பெருசாக இருந்தாலும் இந்த கார் முன்னாடி பக்கத்தில் கூட நிற்க முடியாது. ஏன்னா அந்த அளவு பார்த்தீங்கன்னா கம்பீரமாக நிற்கும். அண்ட் இந்த 1500cc இன்ஜின் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் 50 bhp பவர் அண்ட் 110 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அம்பாசிடர் டிரைவ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா போக போக பார்க்க போறீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்க போதுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி செட்டப் பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா போனட் ஓப்பன் பண்ணி இன்ஜின் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக பார்க்கணும் இந்த வீடியோவில். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அண்ட் பார்த்தீங்கன்னா 165 செக்ஷன் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடு ப்ரொஃபைல் இதாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மிரர்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் அப்படியே பின்னாடி போய் பார்ப்போம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இதான் லுக்கு. எப்பா என்னதான் பழசானாலும் ஸ்டைலும் திமிரும் இன்னும் புதுசாக தான் இருக்கு. அண்ட் கீழே பாருங்களேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இவங்களே செட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டேஞ்சர் லேம்ப் அதுதாங்க. ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட்டில் பார்த்தீங்களா இருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அம்பாசிடர் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இது பார்த்தீங்கன்னா கிளாசிக் வேரியன்ட் போல. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 1500 DSL அப்படிங்கிற அர்த்தம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 1500 டீசல் இன்ஜின் அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஓகேங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அம்பாசிடர் ஃபேன்ஸ் கண்டிப்பாக இருப்பீங்க. இங்கே பார்த்தீங்களா டீசல் கேப்பு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இங்கே டீசல் போடணும். ஸோ அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் எப்படி இருக்குங்கிறத ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக தரோவாக பார்த்துடணும். ஸோ கண்டிப்பாக அதுக்காக தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த காரை எடுத்துகிட்டு வந்தோம். அண்ட் இண்டிகேட்டர் பாருங்க இங்கே இருக்கு. டைம் அப்படியே வாங்க உள்ளே போவோம். அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கிற புது கார்ஸில் பார்க்குற மாதிரி எதுவுமே இதில் பார்க்க முடியாது. அண்ட் சீட்ஸ் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அப்படியே தானே ஓட்டணும். இது சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கா? சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காங்க. ஸோ நான் தான் கவனிக்கல. அடா ஆமாங்க இங்கே பாருங்க தெரியுதா லிவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. சீட்டை பார்த்தீங்கன்னா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே வச்சு ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த ஸ்டேரிங் பாருங்களேன் அப்பா எப்படி இருக்குன்ட்டு. ரொம்பவே பழசு. அதான் சொன்னேன்லங்க 24 வருஷம் ஆச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரில் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண கார் இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதெல்லாம் பாருங்க. இது ஏசி வென் பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை. ஸோ ஏசி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாமா. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டர்ஸ் இதாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 140 வரைக்கும் இருக்கு. ஸோ 140 வரைக்கும்லாம் போகுது. ஹை ஸ்பீட்லாம் எவ்வளோ போகும்? ஹை ஸ்பீட் வந்து 100 போகும். ஸோ 100 போகும். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் பவர் ஸ்டேரிங் கிடையாதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கார் நார்மல் ஸ்டேரிங்கில் ஓட்ட போகிறேன். மிரர்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த மிரருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் காஸ்ட்லாம் எப்படி? கடைசியா ரெடி பண்ணப்ப 1.5 வந்துருச்சு. 1.5 வந்துருச்சு. மெயின்டெனன்ஸ்லாம் கம்மி தானா? கம்மி தான். இது பண்ணிட்டேன்னா ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் செலவைக்கும். இது கிலோமீட்டர்ஸ் எவ்வளவு ஓடி இருக்கு? ஓடாது போல இதுல காமிக்காது போல. ஓகே ஓகே. அது ஓட்ட ஓட்ட அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா அனலாக்ல தான் இருக்கு. டிஜிட்டல்லாம் இங்க கிடையாது எதுவுமே. டிஜிட்டல்லாம் எதிர்பார்க்க தேவையில்ல. அண்ட் பாத்தீங்கன்னா ஆம்ப் மீட்டர் பாத்தீங்கன்னா இருக்கு. அண்ட் இன்ஜின் ஹீட்டுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் இண்டிகேஷனுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைட்ல லிவர்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வைப்பருமே இருக்குங்க. ஸோ ஒன்று கொடுத்துருக்காங்களா. அண்ட் வாட்டர் வரத்துக்குமே தண்ணி வருமா இதில் வராது. ஸோ மழை பெஞ்சா போட்டுக்க வேண்டியதுதான். ஏன்னா அப்போ இவ்வளோ கொடுத்ததே பெரிய விஷயம் இல்லை. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சுவிட்சஸ் எல்லாமே இது அங்கே வண்டி வாங்கும் போதே வந்தது தானே? ஓகே. இந்த ஸ்டார்டர் அப்படிங்கிற ஒரு பட்டன் ஒன்று இருக்கு. அது எதுக்கு? ஓ வண்டி இன்ஜின் கூல் ஆயிடுச்சுனா கொஞ்சம் ஹீட் பண்ணி இது பண்றதுக்கு. இது இந்த சைடுல இருக்குறதெல்லாம் அது இது
சில்லிங் கண்டி ஸ்பீக்கர். ஓ ஸ்பீக்கர். ஓகே, இது பாத்தீங்கன்னா ரேடியோ நீங்களே வச்சுங்களா? ஓகே, நீங்க இவங்களே தான் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. சின்னதா பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஏதாவது வச்சுக்கலாம், டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இது வந்து இந்த வண்டிக்கு ஒரு குட்டி கதை இருக்கு. அந்த குட்டி கதையை நீங்க கேக்குறீங்களா? ஸோ எப்போ நான் அம்பாசிடர்ல நான் போனேன்னா திருப்பதி போயிருந்தேங்க. ஸோ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா திருப்பதி தெரியும். ஸோ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நினைக்கிறேன். ஸோ திருப்பதி போயிருந்தப்போ அங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு அம்பாசிடர் தான் மலைக்கு மேல அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலியா போனப்போ அம்பாசிடர்ல என்னை கூப்பிட்டு போனாங்க. ஸோ அதுல வந்து இது வந்து சீட்ஸ் எல்லாம் மாத்திருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா பின்னாடி ஹெட் ரெஸ்ட் அண்ட் ஹேண்ட் ரெஸ்ட்டும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, இதுல மாத்திருக்காங்க. சோ உங்களுக்கு பழைய கார்ஸ் இன்னும் மாத்தாம சீட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே சிங்கிள் சீட்டா தான் இருக்கும். முன்னாடி மட்டுமே பாத்தீங்கன்னா 4 பேர் உட்காந்து இருந்தோம். 4 பேர் உட்காந்து இந்த மலைக்கு மேல சவாரி பண்ணதெல்லாம் மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்பதான் அம்பாசிடர் பத்தி பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது. கியர் லிவர் பாத்தீங்கன்னா இதான். இதுல பாத்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிவர்ஸோட சேர்த்து 6 கியர் இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு இந்த லாரியில கொடுப்பாங்களே அந்த மாதிரி இருக்கு, பாக்குறதுக்கே டிஃபரெண்டா. அண்ட் ஓட்டும் போதுதான் தெரியும் எந்த அளவு நமக்கு ஓட்டம் வரும் தெரியல. ஏதோ மேனேஜ் பண்ணி ஓட்டிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட பின்னாடி உட்கார வச்சு ஓட்ட போறேன். அவர் பயபீதி எனக்கு இப்பயே தெரியுதுங்க. சாமி பின்னாடி சீட்ல இவ்வளவுதான் ஸ்பேஸ். ஸோ பாத்தீங்கன்னா இங்க உட்காந்துக்கலாம். அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒரு சின்ன ஸ்பேஸ் வச்சு பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க சீட் கவர் போட்ட இடத்துல. அண்ட் மேல பாத்தீங்கன்னா லைட் இருக்கு பாத்தீங்களா. எனக்கு இது ரொம்பவே பிடிக்குங்க இந்த கார்ல. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாத்தீங்கன்னா மேல வந்து உங்களுக்கு ஆம்பியன்ஸ் இருக்கும். ஸோ பாக்கிறதுக்கு டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். பின்னாடி இருந்து முன்னாடி வியூ பாருங்களேன், தரமா இருக்குல்ல. ஸோ அந்த ஸ்டாரிங் பாருங்களேன், அந்த சென்டர்ல மட்டும் சின்னதா ஒரு ஸ்ட்ரைட்ஸ் இது கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஹாரனோட சேர்த்து. பாக்குறதுக்கே டிஃப்ரெண்டா இருக்கு. ஓட்டும் போதுதான் இருக்குங்க. சரி இந்த சைடு பாருங்களேன். ஸோ இதை வச்சுதான் பாத்தீங்கன்னா மூவ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அந்த ஆம்னி இருக்குல்ல, அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த டைப்ல தான் வரும். இதை க்ளோஸ் பண்ணிடும். க்ளோஸ் பண்ணும்போது சவுண்டு கேளுங்களேன், செமையா இருக்கு. ஸோ பின்னாடி சாவி இருக்கு தனியா, இதுக்கு ஒரு சாவி தனியா கொடுத்துருக்காங்க. அப்பா பூட் ஸ்பேஸ் பயங்கரமா இருக்கு. சைட்ல பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸ்டெப்னிலாம் இருக்கா? இதுக்கு அடியில் வந்துடும் நினைக்கிறேன். சரி வேணாம் அப்படி பிரச்சனை இல்லை. அண்ட் சைலன்சர் பாருங்களேன், அப்பா இத்தனை வருஷம் மாத்தல தானே இன்னுமே. சைலன்சர் பாருங்க என்னமா கருப்பாகி கிடக்குதுன்னு. ஸோ டீசல் இன்ஜின் தானே. ஸோ மைலேஜ் எவ்வளோ தருது? 17 தருதாங்க. ஸோ போதுமான அளவு. இது வரைக்கும் லாங் ரைட்னா எவ்வளோ போயிருக்கீங்க? லாங் டிரைவ் சென்னை போயிருக்கு. அப்பா சரி வாங்க ஃபேமே அப்படியே பாத்தீங்கன்னா முன்னாடி பார்த்துட்டு அப்படியே டிரைவ் எடுத்துக்கிட்டே மித்த கதையெல்லாம் பேசுவோம் ஃபேமே. ஸோ ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா பேனட் ஓப்பன் பண்றதுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா இழுத்தாலே ஓப்பன் ஆயிரும் போல. சவுண்ட் கேக்குதா? ஓப்பன் ஆயிட்டாப்ல குதிக்கிறாரு. ஸோ அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இதை அப்படியே ஓப்பன் பண்ணும். ஸோ இங்க ஒரு லிவர் கொடுத்துருப்போம். ஐஸ் கொடுத்து பார்த்து என்னங்க டிஃப்ரெண்டா இருக்கு. என்னப்பா ஏதோ வீட்டு கனெக்ஷன் மாதிரி இத்தனை ஃபியூஸ் டப்பா கொடுத்துருக்காங்க. அங்க பாருங்களேன், அதுல தெரிஞ்சிடும். பரவாயில்லையே. எப்படின்னா ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா அதாவது யோசிக்காம அந்த காலத்துல வச்சு என்ன பண்ண முடியுமோ, ஒரு கார் ரெடி பண்ண முடியுமோ அதை வச்சு கார் ரெடி பண்ணிருக்காங்க. பரவாயில்ல. ஐயோ சரி ரேடியேட்டர் இருக்கா, இந்த ஃபேன் இருக்குல்ல, கூலிங் ஆயில், இந்த பேட்டரி பாருங்க எவ்வளவு பெருசு கொடுத்துருக்காங்கன்ட்டு. இது ஆக்சுவலா உள்ள எந்த விஷயமே நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. அப்புறம் எதுக்கு இவ்வளவு பெரிய பேட்டரி? ஸ்டார்ட் பண்றதுக்காக மட்டும்தான் நினைக்கிறேன் பேட்டரி. அப்பா வரும் பெல்ட் எல்லாமே அப்படியே பாத்தீங்கன்னா ஓப்பனா இருக்கு. ஏன்னா அப்போ இருக்கிற கார் எல்லாமே ஓப்பனா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் உண்மையாலுமே. இத்தனை வருஷம் பிறந்து இந்த மாதிரி காருக்குள்ள நான் பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா பாக்குறேன். அண்ட் மேல சவுண்ட் ப்ரூஃபிங்லாம் கிடையாது. ஸோ போகும்போது சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சின்னதாக லைட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ வர டேஞ்சர் லைட்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி அங்கே ஒரு சின்னதாக லைட் கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் எதுவும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னா தெரியறதுக்காக. சரி ஓகே க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க. மெயினான மேட்ரு ஓட்டுறது தான். எவ்வளோ காமெடியாக இருக்க போகுதுன்னு தெரில, ஓட்டி பார்ப்போம் ஃபேமே. ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பீப் சவுண்ட் வந்துடுது. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வாவ் வேற மாதிரிங்க. பழைய கார் தான். ஸ்டார்ட் பண்ணும்போது செம த்ரில்லிங்கா இருக்கு. வாங்க இந்த குதிரையை ஓட்டுவோம். ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டேன். அப்படியே பாத்தீங்கன்னா இப்போ கியரை போட்டு கிளட்சில் லூஸ் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா சவுண்ட் கம்மியாயிடுச்சு. மெயினான விஷயம் இது வந்து பவர் ஸ்டாரிங் கிடையாது. அதை மட்டும் நான் யோசிச்சு ஓட்டணும். ஓடாடே அவ்வளவுதாங்க. எப்பா கடவுளை எடுத்துட்டேங்க வண்டிய. இது நல்லா இருக்கு. வாங்க திரும்பி ஆரம்பிப்போம் முதல்ல இருந்து.
ஐயோ காரு கொஞ்சம் பிக்கப் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்ல, ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாத்துக்குமே இருக்கும்ல லைஃப்ல. இந்த விஷயத்துல மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துலயும் ஸ்டார்டிங் ட்ரபிள் லைஃப்ல எல்லாருக்குமே இருக்கதான் செய்யும். அதாவது சிரிக்காதீங்க கமெண்ட் செக்ஷன்ல என்னடா இப்படின்னு. அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். டைம் ஆரம்பிச்சுனா இனிமே பிடிக்க முடியாது. நல்லா இருக்குப்பா. என்ன இன்னும் கொஞ்சம் பாஸ் தரீங்கன்னா கொஞ்சம் பயப்படாம ஸ்டாரிங்ல கை வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அந்த ஒரு விஷயம் தான், மத்தபடிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கிளாஸ்மே பாத்தீங்கன்னா முடிக்கலாங்க. பாத்தீங்கன்னா 50ல போயிட்டு இருக்கேன். அப்படியே பாத்தீங்கன்னா 50 கியர் போட்டு டாப் எண்ட் போடுவோம். ஆக்சுவலா எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் பாத்தீங்கன்னா இந்த காரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா போட்டாச்சு, 50 கியர் போட்டாச்சு. அப்படியே போவோம் க்ரூஸ் பண்ணிட்டு. இதுல வந்து மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட் செம்மையா இருக்கும்பாங்க. எதனால சஸ்பென்ஷன் அந்த மாதிரியும் மெயினா சஸ்பென்ஷனாலதான் அந்த கம்ஃபர்ட். ஃபுல்லா அழுத்திட்டேன், மேல ஏறுறதே கொஞ்சம் கனரா டாப்ல கஷ்டம் தெரியுது. இது வரைக்கும் நான் வந்து நார்மல் டைம் ஓட்டினதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறேன். அதனால சின்ன பயம், வேற ஒன்றும் கிடையாது. இது மாதிரி ஓட்டி தான் தெரிஞ்சு கொள்ளாது. 1500 cc பவர்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து போயிட்டீங்கன்னா அப்புறம் பிரச்சனை கிடையாது. ஐயோ ஓட்டுறதுக்கே சூப்பரா இருக்குங்க. கீழே இறங்குறாப்புல டவுன் ஃபீல்ட்ல பாருங்க, தலைவர் தானா ஏற்றிருக்கிறாப்புல. பிரேக்கிங்லாம் கொஞ்சம் கம்மி தாங்க, ஏன்னா 24 வருஷம் பழசு அப்படிங்கும் போது கொஞ்சம் பிரேக்கிங்லாம் பார்க்கணும். பட் இவ்வளவு வருஷம் ஆகியும் பாத்தீங்கன்னா ரோட்ல இந்த மாதிரி ஓடுறதுங்கிறதே பெரிய விஷயங்க. அதை வச்சு பாத்தீங்கன்னா பாராட்டணும். ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் அம்மா சீட் ஓட்டுற ஃபீல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா லைட்டா பயமாவும் இருக்கு, பட் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஹாப்பினஸ் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி இவ்வளவு ஒரு இதா பாத்தீங்கன்னா ஓட்ட முடியாது இந்த ஒரு ஹைவேஸ்லயும். அதுவும் ப்ரோலாம் பாத்தீங்கன்னா சென்னைலாம் போயிட்டு வந்திருக்காரு. நீ ஓனா டிரைவ் பண்ணிருக்கியா சென்னை வரைக்கும்? வேலூர் வரைக்கும். வேலூர் வரைக்கும் ஒரு பயம் இல்லையா ஓட்டும் போது? லைட்டா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல கண்டிப்பா இருந்திருக்கும், போக போக பழகி இருக்கும். ஸ்டார்டிங்ல ஓட்டும் போது இருக்கிற பயம் தான் பெரிய பயமா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி டவுன் ஃபீல்ட்லாம் நம்ம அப் ஃபீல்ட்ல வந்து ஏறவே மாட்டேங்குது. ஆக்சிடென்ட் பண்ணும்போது ஐயோ கீரை குறைக்கணுமே, ஏத்தணுமே, இதை வேற பாக்கணுமே அப்படிங்கிற பதட்டம் கண்டிப்பா ரொம்ப நாள் ஆசை. இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓட்டினேன். சஸ்பென்ஷன் செம்மையா இருக்குப்பா. ஆரம்பி ஸ்டார்ட் ஆரம்பிச்சு வாவ் இவ்வளவு சவுண்டா இருக்கு, பரவாயில்லையே. எல்லாம் அப்பா 60ல போயிட்டு இருக்கீங்க, இன்னும் குதிரை ஆட்டம். பரவாயில்ல, நம்ம நேரங்க ரோடு ஃப்ரீயா இருக்கு, அதனால ஜாலியா ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதுதான் ரொம்ப கஷ்டம். சிட்டிக்குள்ள தான் கொஞ்சம் பயமா இருக்கும்ல, கண்ட்ரோல் வந்துருச்சுன்னா ஓட்டிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நல்லா ஓட்ட விட்டு சத்தியமா ஓட்ட மாட்டேன், ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா 2வது கியர் 3வது கியர் ஃபர்ஸ்ட் கியர் இது மட்டும் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் ஊருக்குள்ள. முன்னாடி இதுல ஒரு குடி கட்டி தான் சூப்பரா இருக்கும், அப்படியே பறக்கிறது நல்லா இருக்கும் வாங்கறதுக்கு. இன்னும் இந்த வண்டியில உனக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்கா? ஏதாவது பிடிச்ச விஷயங்கள்னா ஃபர்ஸ்ட் இது ஓட்டும் போது நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். ஒரு தடவை கவுத்திருக்கேன். கவுக்க மீன்ஸ் பாதி மேட்லயும் பாதி கீழையும் ஒரு பக்கம் எங்க அப்பா சுத்தி வந்தாரு, இன்னொரு பக்கம் நான் சுத்தி வந்தேன். காரை சுத்தி வந்தோம். அதெல்லாம் ஒரு மெமரிஸ்ங்க. அது வந்து பேரண்ட்ஸ் கூட நடக்கிறது, இந்த ஃபர்ஸ்ட் டைம் பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, அது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு மெமரிஸ் தான். நாங்க வாங்க அப்படியே ஒரு யூட்டனை போட்டுருவோம் பேசிக்கிட்டு. அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசணும். ரொம்ப நாளுக்கு அப்புறமா என் நண்பனையும் மீட் பண்ணிருக்கேன். ரொம்ப ஒரு வருஷம் ஆச்சா. ஆக்சுவலா நாங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல்ல இருந்தே உங்களோட கார் பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்பா போத்திக்கிற போட்டேன், இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பதட்டம் வருது. அவ்வளவுதான். நமக்கு பாத்தீங்கன்னா இங்கதான் வண்டி வந்துகிட்டே இருக்கும், இங்க மட்டும் பார்த்து திருப்பிட்டோம்னா ஓகே. அண்ட் என்ன நம்பி கொடுத்துருக்கான், அதனால பத்திரமா போட்டு எடுத்துட்டு போய் சேர்த்துடணும் வண்டிய. அதான் நம்மளோட கடமை. போலாமா? தலைவா திரும்பிடு, எப்படி திரும்பிட்டா அவ்வளவுதாங்க. எனக்கு வந்து ஒரே ஒரு ஆசை தான் இந்த வண்டி எடுக்கும் போது, என்னன்னா வண்டி ஆஃப் பண்ணாம ஓட்டிடணும் அப்படிங்கறத எனக்கு ஒரே எண்ணம், வேற எதுவுமே கிடையாது. எனக்கு ஆஃப் பண்ணாம ஓட்டதே பெரிய விஷயம். இந்த மாதிரி காணலாம். என் டிரைவிங் எப்படி மாப்பிள்ள சொல்லு? நல்லாதான் இருக்கு. நல்லாதான் இருக்கா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் என் வண்டியாவது கொடுத்தனா இந்த மாதிரிலாம் ஓட்ட மாட்டாங்க மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு. என்னதான் கார்லயே வந்தாலும் இந்த வண்டியை ஓட்டுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் கஷ்டம்.
நான் பக்காவா பழகிட்டேன். ஸோ இன்ன வரைக்கும் நான் ஓட்டின கார்ஸ்லயே பெஸ்ட் கார் அப்படின்னு சொல்லணும்னா ஜஸ்ட் நான் ஃபீச்சர்ஸ்க்காக சொல்ல, ஓட்டின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதாண்டா காரு ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா இனோவா ஓட்டுனால அது ஒண்ணு, இது ஒண்ணுங்க. ஸோ மெயினா அதுக்காக தான் இன்னைக்கு நான் இந்த காரை ஓட்டி பார்க்கணுங்கிறதுக்காகவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மள்கிட்ட கேட்டு வாங்கியிருக்கேன். ஸோ ஓட்டும் போது பழைய கார் ஓட்டும் போது ஒரு பயத்தோட ஒரு விஷயம். ஏன்னா இப்ப இருக்கிற கார்லாம் ஆட்டோமேட்டிக் வந்துருச்சு, ஏர் பிரேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் வந்துருது. ஸோ நான் பயப்படாம ஓட்டலாம். பட் இந்த கார்ல அந்த ஒரு பயத்தோட ஓட்டுவோம். இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு காரோட ஃபீலே கிடைக்குது. 4 சக்கர வண்டி நீ ஓட்டுறா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தான் தெரியுது. அது எல்லாருமே கிராஸ் பண்ணிட்டு போறாங்க. ஆனா இந்த வண்டி ஓட்டும் போது நம்ம அவனை முன்னுங்கிற ஒரு ஆசையா வர மாட்டேங்குது. நான் போறது தான் ஸ்பீடு, இது போனா போதும் அப்படிங்கிற ஒரு இதுதான் வருது. ஃபேமே ஸோ ஃப்ரெண்ட்ல இருந்து இதான் வியூ. இப்போ பாருங்க தலைவன் அழகா 60-70 போயிட்டு இருக்கான். அண்ட் ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பாத்தீங்கன்னா பயத்தோட தான் ஓட்டிட்டு இருக்கேன். ஏன்னா நம்பி நம்ம கார் கொடுக்கறதுங்கிறது பெரிய விஷயம். அது இவ்வளவு ஒரு பழைய காரை என் ஃப்ரெண்டு என்ன நம்பி கொடுத்து பின்னாடி உட்காந்துருக்கான். அவனோட ரியாக்ஷன் எல்லாம் எடுக்க முடியாது, அது ஒரு பிரச்சனை. டேய் போடா போடா சீக்கிரம் போட. அண்ட் வேற எதுவும் விஷயம் மறந்துருக்கலன்னு நினைக்கிறேன், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டேன் உங்ககிட்ட. அண்ட் ஓகே, எங்க போனா சேஃபா போங்க கைஸ். பைக்ல போனா ஹெல்மெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்க. அண்ட் கார்ல போனா சீட் பெல்ட்ஸ் எல்லாம் போட்டு போங்க. ஸோ இந்த கார்ல சீட் பெல்ட் இருக்கு, பட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே பொறுமையா தானே போறோம் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் நீங்க பாருங்க பென்ஸ் போகுது. ஸோ இது அது இந்த காலத்து பென்ஸ், இது பாத்தீங்கன்னா அந்த காலத்து பென்ஸ். பாத்தீங்களா லைட்டா வந்து ஸ்டேரிங்ல வந்து டச் வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்ஸ் கிடையாது. போடா தலைவா. இப்ப பாருங்க லாரியை முந்திரம் பாருங்க, வரட்டாமாமே. ஸோ அப்படியே பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஏரியலாம், அவ்வளவுதான். ஓகேங்க, நான் எப்பயும் போல அங்க போயிட்டு நான் ஒரு யூட்டனை போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிடுறேன். ஃபேமே அகைன் ஒரு யூட்டர்ன். இண்டிகேட்டர் ஓடிட்டு இருக்கு. சவுண்ட் அதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹையா இருக்கு. பறந்துல வராங்க. நம்ம யூட்டர்ன் அடிக்கிறது கஷ்டம். போனா போயிடலாம், பட் இருந்தாலும் நம்ம சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்காக போக வேண்டாம், பொறுமையாக போய்ப்போம், ஒன்னும் கவலை வேணாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறாங்க, பதட்டம் இருக்கவே கூடாது. அதுவும் இப்பதான் நம்ம நண்பர்கிட்ட சொல்லிட்டு வந்துருந்தேன், இந்த வண்டியெல்லாம் ஓட்டணும்னா கண்டிப்பா பொறுமை வேணும்னு. பொறுமை இருந்தாதான் பாத்தீங்கன்னா இதெல்லாம். ஓய் பாத்தீங்களா லாரி பாருங்க ஓவர்டேக் எடுக்கணும். பொறுமையா டர்ன் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. வரவன் எல்லாம் ஹை ஸ்பீடுங்க. இப்ப எவனை வேணாலும் சொல்லாங்க, எல்லாம் 120+ தான் ஹைவேஸ்ல. ஆனா நம்மளதான் குத்த சொல்லுவாங்க அதிகம். பைக்ல போறவனை பார்த்தாதான் அப்படி தெரியுது. அவ்வளவுதான், வாங்க யூட்டர்ன் அடிச்சிடும். கமான், அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஓடுறா செகண்ட் கீரை, அவ்வளவுதான் கைஸ். ஆஃப் பண்ணாம ஓட்டிட்டேன், அதுவே எனக்கு ஒரு பெருமை தான். நீங்க அம்பாசிடர்ல பாஸ் ஆயிட்டீங்க. இப்போ ஓட்டுறான் பாருங்க, லைசன்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வண்டியை கொடுத்து லைசன்ஸ் கொடுக்கணும். ஓட்டுறான் ஹைவேஸ்ல ஓட்டு, ஊருக்குள்ள ஓட்டு. ஆஃப் பண்ணா பாத்தீங்கன்னா எனக்கு லைசன்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இங்க ஓட்டுற பாதி பேர் தோத்து போயிருவோம். இப்பெல்லாம் பவர் ஸ்டேரிங் எல்லாம் வரவும்னா எல்லாம் ஈஸியா வாங்கிடுறாங்க. அதே காத்து வேணும்னா நம்ம ஓபன் பண்ணிக்கலாம், காத்து வேணாம்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஐயோ கீழே குடிஞ்சோம்னா ஸ்டேரிங் இப்படி போகுது. ஓகே, நான் வீடியோ முடிச்சுட்டு நான் கனெக்ட் வந்துக்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். உங்க ஃபேமிலியில யாரும் அம்பாசிடர் லவர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸோட ரைட் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா மெயினா இந்த வீடியோவில் வந்து ரைடு தான் அதிகமாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பைக்கு நான் அதிகமாக ஓட்டி ரைடு வந்துருச்சு. அந்த விஷயத்தினால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பண்ணிடுவோம். அப்படியே நான் போட்டேன், நம்ம நண்பர்கிட்ட வண்டியை கொடுத்துருவோம். அண்ட் இப்போ கடைசியாக வீடியோ சொல்லிக்கிற வேண்டியது, வண்டியை மட்டும் சேல் பண்ணிடுறாங்க நண்பா. பத்திரமா எவ்வளவு நாள் வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க, சர்வீஸ் பண்ணி பக்காவா. தங்கமான வண்டிங்க, அவ்வளவுதான். வா சொர்க்கங்க இந்த வண்டி ஓட்டும் போது.